வணக்கம் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வளரி பசனா. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு விளாக் பண்ணலான்னு ஒரு ஐடியா. குடும்பஸ்தன் ஆகிட்டோம்ல, அதனால் கப்பிள் விளாக்காக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து என் வயசு திடீர்னு தேங்காய் பர்ஃபி பண்ணுறேன் அப்படின்னா, தேங்காய் பர்ஃபி இதெல்லாம் நம்ம பண்ணாத ஐட்டமாச்சு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு, இல்லை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். அதுதான் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். நீங்கள் திருக்கிற அளவுக்கு திருகுங்க. தேங்காய் பர்ஃபிக்கு தேவையான பொருள் என்ன? தேங்காய் பர்ஃபிக்கு தேவையான பொருள் வந்து 1 கப் பால், 2 கப் தேங்காய், 1 கப் சர்க்கரை, அப்புறம் 1 ஸ்பூனுக்கு ஏலக்காய், கொஞ்சம் தேவையான. ஆமாம், ஏலக்காய் தூள் தேவைப்படுது. 1 ஸ்பூனுக்கா? ஆமாம். 4 இன்டர்நெட் வீடியோவை பார்த்துட்டு பண்ணணும்னு கிளம்பினா இப்படி தான் நடக்கும் போல இருக்கு. 1 ஸ்பூன் ஏலக்கானா எவ்வளோ வரும்னு தெரியலையே. இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எதில் கொஞ்சம் ஒரு 4 வீடியோ பார்த்ததுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையாக பண்ணுவோமே, வருதுன்ட்டு. ஏன் உங்களுக்கு தேங்காய் பர்ஃபி செய்யும்போது இவ்வளோ வேர்க்குது? கரண்ட் இல்லையா, அதனால இந்த ஹாலில் இருக்கிற காற்று வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே ஹெவி ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கு. நான் கூட ஏதோ பதட்டத்தில் உங்களுக்கு வேர்க்குது போல இருக்குன்னு நினச்சேன். அந்த தேங்காய் திருக்கும்போது அந்த ப்ரௌன் வராமல் திருக்கணும், அதுதான் மெயின் கான்செப்ட். ஆமாம், கரெக்டாக. அப்போ தான் நல்லா ஒயிட்டிஷாக வரும். ஓகே. இந்த ப்ரௌன் வந்தாக்க ஒரு மாதிரி அது ஒரு துவர்ப்பான டேஸ்ட் ஆகிடும். இப்போ எவ்வளோ 1.5 தேங்காவா இது? ஆமாம், 1.5 தேங்காய் கிட்ட. ஓகே. உங்கள்கிட்ட அந்த தேங்காய் துருவர மிஷின் இருந்தால் அதில் பண்ணிடுங்க, அதுதான் ஈஸி. இது கொஞ்சம் லெங்க்தி ப்ராசஸ், ப்ளஸ் கரண்ட்டு வேறு இல்லை. எங்ககிட்ட அந்த மிஷினும் இல்லை, அதனால் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். இந்த மிஷின் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. பெரிய தேங்காய் துருவர நவீன மிஷினு இது யார்கிட்ட இருக்கோ அவங்க கமெண்ட்டு, லைக், சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்கிறதுக்கு. சில பேர் தான் இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் அருவாமனையில் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கிரைண்டிங் மிஷின் மாதிரி இப்படி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன கட் பண்ணி அதை டக்குன்னு இது என்ன ஒரு பெரிய வேலை, கட் பண்ணோமா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தோமான்ட்டு ஒரு பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துருவாங்க. ஓகே ஓகே. அதனால சரி, இப்படி ஒரு நவீன மிஷின் யாருக்கிட்டலாம் இருக்கோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவாக எப்படி உண்மையாகவே சமைக்கும் போது இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாரும் வந்து அழகாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் என்ன நடக்குது, யதார்த்தம் என்னவோ அதை தான் பண்ண போகிறோம். ஏற்கும். ஃபேன் வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அதே மாதிரி மத்தியானம் பகலில் பண்ணோம்னா வேர்க்க தான் செய்யும். என்ன பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ஸ்வீட்டாக வருதா, இது தேங்காய் பருப்பியாக வருதா, இல்லை தேங்காய் சாதமாக வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒரு நல்ல பாயிண்ட். ஆமாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். அதனால வந்து இதோட ஒரு 4 பேர் வீடியோவை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகி சரி இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகி 4 இன்க்ரீடியன்ட் தான். பால் கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், சர்க்கரை கொஞ்சம், ஏலக்காய் 1 ஸ்பூன். அவங்க சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா டேஸ்ட் வராது, பார்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரண்டியா, அப்ப இதுதான் ஸ்பூனா? இல்ல, அதோட சின்ன கரண்டி ஸ்பூன் இருக்கு பாருங்க, கரண்டிலே வருது. எங்க ஊர்ல இதுதாங்க கிண்ணி, எங்க ஊர்ல இதுதான் கிண்ணி. கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இது எதிர்பார்க்காம எடுக்கிற vlog அப்படிதான் மெஷரிங் கப்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். எங்க ஊர்ல இது பேர் வந்து சொம்பு, குக்கர். அதுல தான் நாங்க தண்ணி குடிப்போம். அது மாதிரி அன்பிளான்டு vlog-ஆ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பார்ப்போம். இதோட வரவேற்பை பொறுத்து தான் அடுத்து என்ன பண்றோங்கிறத யோசிக்கணும். இன்னும் ஒரு 1/2 hour ஆகும் தேங்காய் இது பண்ணணும். 10 நிமிஷத்துல தேங்காய் பர்ஃபி பண்றது எப்படி? இப்போ வீடியோவே 2 நிமிஷம் எடுத்துட்டேன். இன்னும் 8 நிமிஷத்துல தேங்காய் பர்ஃபி எப்படி ஆகுதுன்னு பார்க்கணும். ஒரு வழியாக தேங்காவை திருவியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த நவீன மிஷினில் துருவறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. இதே அந்த எலக்ட்ரானிக் மிக்சியில் அந்த இதில் எலக்ட்ரானிக்கில் இருக்கிற இதுனா கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். அதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ்.
இங்கே அந்த ஒரு ஸ்பூன் ஏலக்காவை காட்டுங்க. இதுதான் ஒரு ஸ்பூன் ஏலக்காவா? போதுமா? வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இல்லை, இன்னும் ஒரு ஸ்பூன் போடலாமா? இது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். இதுவும் நாங்கள் நவீன மிஷின் தான் வச்சுருக்கோம். இந்த நவீன ஏலக்காய் பொடி பண்ணுற நவீன மிஷின். நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்க கூடாது. இது வந்து மூட்டை பூச்சி கொள்ளும் மிஷின்ட்டு. இது வந்து ஏலக்காய் நசுக்கும். ஏலக்காய், இஞ்சி எல்லாத்தையும் முட்டை நங்கனக்கடின்னு போட்டு குத்தி, ரொம்ப குத்தாதீங்க. கீழ் வீட்டிலேருந்து ஃப்ளாட்டில் இருந்தால் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மைனஸஸ். தோலெல்லாம் எடுத்துடுறோம். வெரி குட். சாப்பிடும்போது வாழை டிஸ்டர்ப் ஆகுமா, அதனால ஏலக்காவோட தோலை எடுத்தாச்சுன்னா இது கொஞ்சம் இந்த ஃப்ரேக்ரன்ஸோட சூப்பராக இருக்கும். ஓகே, இது பத்தமா இல்லை இன்னும் கொஞ்சம் போடணுமா? ஐ திங்க்ஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம்னு தோணுது. போட்டுருவோம். நான் வெறும் மேற்பார்வை தான். சமையல் ஆரம்பிச்சோம். நான் வந்து காரத்தில் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. இவங்க தான் வந்து ஸ்வீட்டில். இதில் இன்னும் டஃபஸ்ட் டாஸ்க் என்ன தெரியுமா? ஒரு குழந்தைய வச்சுட்டு பண்ணுறது தான். இப்போ வந்து லெங்க்தியாக ஏன் வீடியோ பண்ண முடியல, அங்கே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. இப்போ தான் வந்து ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல, ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலான்ற போது தான். அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதை மீறி தான் இந்த விளாகை நான் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம், அங்கே பார்க்குறதா இங்கே பார்க்குறதான்னு ஒன்றுமே புரியல. இந்த ஸ்வீட்டை பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிடும், நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அநேகமாக நான் 2 நாள் கழிச்சு தான் இதை எடிட் பண்ணி விளாக் அப்லோட் பண்ணுவேன். சரி, முதல் விளாக் பண்ணுறோமே, கொஞ்சம் ஸ்வீட்டை வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணது தப்பு தான். பஜ்ஜி போடுறது இந்த மாதிரி சிம்பிளான விளாகாக போட்டிருந்தோம்னா ஒரு காயட்டை கட் பண்ணோமா, கடலமா போட்டோமா, கரைச்சோமா, சீவினோமா அப்படின்னு பண்ணிட்டு போயிடலாம். தேவையில்லாமல் இது ரிஸ்க் எடுத்துட்டேனோன்னு யோசிக்கிறேன். இதோ வந்துட்டான், அவனை போய் பார்த்துட்டு வரேன். ஓகே, 1.5 முடி தேங்காய், 1 கப் சுகர், 1.5 கப்பு பால் கிட்ட இருக்கும், வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி பண்ணது, பொடி பண்ணி அதோட தோலை நீக்கியிருக்கு. ஓகே, இந்த பேனில் தான் இப்போ பண்ண போகிறோம். முக்கியமான மேட்ரு, அடுப்பை பற்ற வைக்கணும். பற்ற வச்சுட்டு அதை சிம்மில் வைக்கவும். இல்லை இது காயணும், கொஞ்சம் காயணும். நெய் தேவைப்படும்ல, நெய் லாஸ்ட்டாக. நாங்கள் வந்து இந்த கம்பெனி நெய் தான் யூஸ் பண்ணுறோம். அதையும் சொல்லி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு பெரிய ஆகணுன்னே நம்ம அதுக்கெல்லாம் கமிஷன் கேட்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இந்த பாலை இந்த பேனில் ஊற்றிக்கணும். அப்படியே அதை காட்டணுமே. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பாலை இந்த பேனில் ஊற்றிக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்குமோ? இருக்குங்களா? அப்போதான் இந்த தேங்காய் வந்து இதுல வெந்து வரும்போது சாஃப்டா இருக்கும். சில பேருக்கு வந்து தேங்காய் பர்ஃபின்றது வந்து கிரன்ச்சியா இருந்தா பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இனிமே கொஞ்சம் நம்ம வந்து சிம்லேயே வச்சு பண்ண ஆரம்பிக்கலாம். பாட்ட வேண்டாம், வந்தாச்சு. குட்டி நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொதிக்கிற வரலும் இருக்கலாம். இப்போ வந்து பாலை வந்து பேனில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் எடுத்து போடணும். ஆல்ரெடி காய்ச்சின பால் தான், ஸோ அதனால் கொஞ்சம் கொதி வந்தால் போதும் தான். ஒரு கொதி வந்தாலே போதும். ஆமாம், ஓகே. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பகையில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொதி வந்துடும். எங்களுக்கு பின்னாடி தான் இருக்கான், ரொம்ப பயமாக இருக்கும். சத்தம் கேட்டுதான் அந்த ஃபுல் சப்போர்ட் இதுதான். அந்த வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று உடைக்காம எங்களால் இருக்க முடியாது. அது நான் குழந்தையா இருந்தாலும் சரி, அது என் குழந்தையா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று உடைச்சே தீரும் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு இட்லி கொண்டா அநேகமாக நசுக்க போறான்னு நினைக்கிறேன். அடுத்த கண்டென்ட் இட்லி வச்சுதான்டா. பால் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அவனை போய் ஹாலில் விட்டு வந்தானா அவன் திருப்பி கிச்சனுக்குள்ளே வருவான். அதுதான் எங்களுக்கு விளையாட்டு. ஆனால் அங்கே ஒரு லிமிட் இருக்குது, அதை தாண்டி வரக்கூடாது. அவன்
லைட்டா இப்ப பால் கொதிச்சிருச்சு, இந்த பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. பண்ண போறோம்னாக்கா இப்போ என்ன பண்ண போறீங்க? தேங்காய், திருவின தேங்காவை இதுல வந்து சேர்க்க போறோம். ஓகே, சேர்த்துருங்க. நம்மகிட்ட கேமராலாம் சினிமாட்டிக்காக வச்சிருக்கோம், ஆனால் முன்னாடி கம்ஃபர்டபுளாக வரல. வந்துட்டான் இன்னைக்கு காலையில் அந்த இட்லி குண்டா. இன்னைக்கு நைட்டு தேங்காய் பருப்பி தான் டின்னரு. இட்லியா? ஓகே ஓகே. இப்போ நம்ம தேங்காய் பருப்பியா வருமா? வரும் நம்பலாம். இல்லை தேங்காய் பாலா வருமா? ஓ, பாலையும் தேங்காவே சேர்த்ததுனால தேங்காய் பால்னு முடிவு பண்ணுறீங்களா? என்ன சொல்றது? வரும் நம்பலாம். நல்லா சாஃப்டா திரண்டு பின்னாடி இருக்கிற இட்லி தட்டை எடுத்து வீசுவோம், பார்த்துக்கோ. அவரை நான் ஹீரோ தானே சொன்னேன், வில்லன் மாதிரிலாம் பண்ண மாட்டாரு அவரு. இல்லை, ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்? ரெண்டு பேருக்கும் ஒரே நோக்கம் தான். என்ன அது ஹீரோ உஷார் பண்றது அதுதானே. வில்லன் வந்து கொஞ்சம் பக்காடா பிளே பண்ணுவாங்க, ஹீரோ கொஞ்சம் ரொமான்டிக்கா பிளே பண்ணுன்னு சொல்லி தலைவன் வந்து போட்டு இட்லி கொண்டாட ரெண்டா புழக்கத்துக்கு வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காப்புல. அதான் சமத்தான் அதாக்கா உட்காந்து அவன் பாட்டுக்கு இருப்பான். அவன் இருக்கிற டேரக்டர் நான் லாகே பண்றேன். இருங்க காட்டுறேன், அவன் கூடி சீக்கிரம் காட்டுறேன். எனக்கு இப்ப எனக்கு இதை பார்க்கறதா அதை பார்க்கறதான்னு இப்படி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஐஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லான காரணத்தினால இப்போ நத்திங்கில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. சர்க்கரை எப்போ போடணும்? இது கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம். இப்போ தான் கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, நல்லா தேங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கப் சர்க்கரையை வந்து இதில் சேர்க்க போகிறோம். ஓகே, அப்படி தான் அவங்க சொன்னாங்க. ஒரு 4-5 பேர் சொன்னாங்க. வரலன்னா நான் என்ன பண்றது? அவங்க கிட்ட டேக் பண்ணி கேட்கட்டா? மக்களே, do not try this at home. முடிஞ்சா கடையில போய் வாங்கி சாப்பிட்டுருங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் சொல்லக்கூடாது. இதுவே டிஸ்க்ளைமர் போட்டுறணும். do not try this at home. Please try it outside at good sweet stall. ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமரே இனிமேல் நம்மளோட vlogக்கு இதுதான். நாங்களே 4 பேர் வீடியோ பார்த்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஏதோ பெரிய செஃப்பு குக்குன்னு நினச்சி இதை பார்த்து நீங்களே ட்ரை பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணி ஏதாச்சுன்னா நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டோம், கம்பெனி பொறுப்பு இல்லை. போடு ஊத்து. மலைசாரல் மாதிரி அப்படியே. மலைசாரல் மாதிரியா? இது எப்போ உருகி அது ரெடி ஆகி பாருங்க, நான் சொன்னேன் சுகரு இருட்டிக்கிட்டு வருது பாருங்க. நீ பண்ணி ஐயோ ஸ்வீட் பண்றியேன்னு மழையே வந்து இப்போ வருத்தப்பட்டு அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, நீ ஸ்வீட் பண்றது அதிசயம் இல்லை. இப்போதான் சர்க்கரையை போட்டிருக்கோம், தேங்காவே ஸ்வீட்டு ப்ளஸ் அதில் சுகர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா பால் ஊற்றிருக்கோம். ஓகே, இப்போ ஹை ஃப்ளேம் மாற்றியாச்சு. ஆமாம், ஏன்னா கொஞ்சம் அந்த சுகர் வந்து இதோட கேரமலைஸ் ஆகும், மிக்ஸ் ஆகணும், ஆகிட்டு திரண்டு வரணும்ல. ஓகே ஓகே. ஸோ சுகர் போதும். போதும். ஸ்வீட்டு வந்துருமா? வரும். நம்பலாம்ல, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸ்வீட்டாக வந்துட்டா ஓகே தான். இந்த டயர்டு குக்கிங் பண்ணி இல்லை, இங்கே வருவான், அவன் கொண்டு போய் விடுவோம், வருவோம், இதான் வந்தாச்சு. உண்மையாகவே நம்ம அம்மாக்கள் எல்லாம் பாராட்டணும். எப்படி தான் நம்மளெல்லாம் வச்சுட்டு சமைச்சாங்க, பண்டிகை போதெல்லாம் அவ்வளோ ஸ்வீட்டு இதெல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. ஒருத்தனை வச்சுட்டு சமாளிக்க முடியல. ஒரு ஸ்வீட்டு தான் பண்ணலான்ட்டு ஆரம்பித்தோம். சரி இதுதான் ஈஸி அப்படின்னு வந்துட்டு இருக்காப்புல. வீட்டில் லாக் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த வராப்பில் இந்த இட்லிக்கு நான் தேடிட்டு இருக்கேன். காப்பாற்ற ஃபர்ஸ்ட் லாக் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க் தான். ஒரு காலத்தில் உன் புருஷன் எவ்வளோ பெரிய விளாகர் தெரியுமா? லாகிங்லாம் இப்போ தான் எல்லாரும் ஆரம்பித்தாங்க. நல்லா எப்படியோ ஆரம்பித்தேன், ஆனால் எல்லாத்தையும் கை விட்டுட்டேன். அதுதான் நம்ம பாஷா மாதிரி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அதை விடாமல் பண்ணணும், அதை எடிட் பண்ணணும்.
அப்போ என்ன சொல்கிறது, எடிட்டிங்க்கெல்லாம் நமக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. இப்போ ஃபேமிலி மேன் ஆனதுனால இப்போ பொறுமையோட சிகரத்தில் இருக்கேன். இதான் வந்துட்டாங்களா? சூப்பர். ஒரு மாதிரி இதாகிடுச்சு. இப்போ அப்படியே இன்னும் கலந்துக்கிட்டே இருக்கணுமா? வருதுல்ல? வருது வருது வருது. கிளற தான் இதாகுது. இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம பால் வேற சேர்த்துறோம். ஆமாம், சுகரும் கேரமலைஸ் ஆகும். கொஞ்சம் அப்படியே கரைஞ்சிங்கன்னா குட்டியை பார்க்க போயிருக்காங்க. அதுக்கு கிண்டுவோம். இதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் போட்டு பரட்டி விட்டு கொஞ்சம் திக்கான வரையும் தட்டுக்கு மாற்றி இறக்கிட வேண்டியதான். வருமா ஸ்வீட்டாக? கேக்கா கட் பண்ணா வருதான்றது தான் இப்போ பெரிய விஷயம். இதெல்லாம் நல்லா தான் பண்ணுவோம். ஊற்றினா அந்த பதம் கரெக்டாக வருதான்றது தான் இப்போ பொறிக்குது. குக்கிங்கில் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதுக்கப்புறம் அதோ இந்த மேடம் வந்த உடனே தான் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டே வந்தது. ஆமாம், பாதி நேரம் இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணியே பாதி குக்கிங் கற்றுக்கலாம். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். அதுவும் வந்து குட்டிலாம் வந்ததுக்கப்புறமா வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவரை பார்த்துக்கணும் ஒரு பக்கம், நம்மக்கிட்டே ரொம்ப நேரம் இருக்க மாட்டார். அம்மா அம்மா அம்மான்னு தான் இருப்பாங்க குட்டிலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அப்படியே இது பண்ணதான் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கான கொஞ்சம் பொறுமை வேணும் போல. ஸ்வீட் பண்ணுறதுக்கெலாம் பொறுமை வேணும். நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. ஸ்வீட்டெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் வந்து அதுக்கெல்லாம் என் பொண்டாட்டி தான் கரெக்டு. இந்த vlog-க்கு மட்டும் நல்லா சப்போர்ட் வந்ததுன்னா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நடக்கிற டெய்லி கூட்டே எடுத்து வீடியோவாக போடலாம். சமையல் நடக்கும்போது தான் எல்லாமே நடக்கும். காமெடி, ட்ராஜடி. இப்போ இது பண்ணி பார்ப்போம். சரியாக வரணும்னா என்ன பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க? அப்படியே கீழே கொட்டிட்டு எது கடை சொல்லிட்டு ஸ்வீட்டு கடைக்கு போகிறோம், தேங்காய் பிரிப்பியை வாங்குகிறோம், எங்கள் வீட்டில் கொடுக்குறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கஷ்டம்லாம் பட மாட்டோம். நம்ம என்ன யூடியூப்பில் ப்ரொஃபஷனலாக குக்கிங் சேனலாக பண்ண போகிறோம்? vlog தானே. எல்லாம் 4 பேர் சொல்கிறத கேட்டு பண்ணுறோம். என்ன வருதுன்னு பார்ப்போம். வரலையா ஸ்வீட்டு கடையில் போய் ஸ்வீட்டை வாங்கி கொடுத்துடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு vlog பண்ணுறோம், அது ஸ்வீட்டாக பண்ணுவோமே அப்படின்ட்டு. சரி, அதே மாதிரி இந்த டே கொஞ்சம் ஸ்பெஷல், அதனால தான் ட்ரை பண்ணுவோம். ஒரு நல்ல விஷயத்தில் ஆரம்பிப்போம், ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம். ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடின்னு நினைக்கிறேன். ஜனனி நீ வந்தால் தான் இப்போ அடுத்தது என்னன்னு தெரியும். நான் வரேன், நானும் பார்த்துக்கிறேன். இப்போ டியூட்டி சேஞ்ச் பண்ணுறோம். நான் அங்கே போகிறேன், அவங்க இங்கே வருவாங்க. ஓகே, ஓரளவு கரெக்டாக வந்துருச்சு. அப்போ வருது. சூப்பர். ஸோ அடிப்பிடிக்கல, ஏன்னா எனக்கு அதுதான் பயமாக இருந்தது. அடிப்பிடிக்கல ஏன்னா நம்ம அப்பப்போ சிம்மில் வச்சுட்டோம். இல்லை, நான் கொஞ்சம் சிம்மு மீடியம்னு மாற்றி தான் பண்ணேன். கொஞ்சம் டைம் ஆகுதுன்ட்டு. ஓகே ஓகே ரைட்டு. ஓகே ஓகே சூப்பர். அப்போ இதுக்கு மேலே ஏலக்காய் போட்டுற வேண்டியதான்னு நினைக்கிறேன். இல்லை கேட்குறேன், ஏன்னா போட்டு அதோட ஃப்ளேவர் அப்போ தானே இன்ஃப்யூஸ் ஆகும். அப்பதான் மிக்ஸ் பண்ணாக்க கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன்னு சொன்னேன். 2 ஸ்பூன் ஏலக்காய், அதாவது கிட்டத்தட்ட 8லேருந்து 10 ஏலக்காய் அவ்வளோதான் வந்தது. ஆக்சுவலி 1/2 ஸ்பூன் தான். 1/2 ஸ்பூன் தான் வந்திருக்கா? இருங்க ஏமாத்த வேணும். இது ஒரு 1/2 ஸ்பூனா? இல்லை அநேகமாக நான் சமைக்கிறத வீடியோ போட்டோம்னா நல்லா வியூஸ் போகும். ஆமாம், நம்ம கொஞ்சம் வருதுப்பா. 1 ஸ்பூன் வரும். 1 ஸ்பூன் கரெக்டா நான் சொன்ன 1 ஸ்பூன் போட்டாச்சு. நம்ம இந்த மாதிரி அளவு பார்த்தெல்லாம் சமைக்க மாட்டோம். கண்ணாபின்னா தான் சமைக்கிறது. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். நாங்கலாம் என்னென்ன பொடி இருக்கோ எல்லா பொடியும் போட்டோம்னா ஒரு ஏதாவது வந்துடும். ஸ்வீட்டுக்கெல்லாம் தான் கரெக்டாக பண்ணணும் போல இருக்கு. ரைட்டு, ஏலக்காய் போட்டாச்சு. ஆஹா, ஏலக்காய் போட்டாச்சு. நல்லா இருக்கே வாசனை. லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஐயோ, ஐஃபோனுக்கும் லைட்னிங்க்கும் மாற்றி எடுத்து. ஐஃபோனில் இருக்கிற பெரிய கருத்து இந்த ஸ்டோரேஜ் தான். அது ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இந்த vlog நல்லா போச்சுன்னா
கேமரா வாங்கிடலாம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. பொழுது போகாம தான் இதை பண்றோம். ஆமா, ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்ட்டு தான். இது எதுவும் ப்ரொஃபஷனலாலாம் பண்ணல, ஜாலியாக தான் பண்றோம். முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஏன் அப்படி பிடிக்கலன்னா வேற வீடியோ அவங்களே மாத்திப்பாங்க, நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன் திரும்ப எல்லாரும் இப்போ அமைதியா இருக்கான்? என்னோட ஓஸ்மோ பாக்கெட் அவர்ல கொடுத்துட்டேன். அவரோட போட்டு கொடுத்துட்டேன், போட்டு வட அப்படின்ட்டு. ஒரு கேமரா அந்த வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் 3 நாளா முயற்சி பண்ணி அந்த கேமரா ஆனே ஆகல. கடுப்பாயிடுச்சு. அதான் வேலை செய்யல, அவனுக்கு பொம்மையாவது யூஸ் ஆகட்டும். அவ்வளோதான், 12,000 ரூபா சுவாஹாஹா முடிஞ்சு போச்சு. போட்டு அப்படி சத்தம் கேட்குதா டமால் டுமில்னு. கிம்பல் தனியா கேமரா தனியா பிரிச்சிருவான்னு நினைக்கிறேன். பிரிச்சு பாடி தனியா கிம்பல் தனியா பேட்டரி தனியா பிரிச்சிருவான்னு நினைக்கிறேன். காஸ்ட்லி நாங்களாம் காஸ்ட்லியானது தான். அதுக்கப்புறமா ஒர்க் ஆகாத பழைய கேமராலாம் எதாவது இருந்ததுன்னா கொடுத்து விடுவோம். அது நல்லா லெங்க்தாக இருக்கு, அவன் பிடிச்சி சொல்லட்டி அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதான் சந்தோஷம் பார்த்தால சிரிச்சுட்டு போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கேன். பொழப்புக்காக வாங்கின கேமரா நீ பொழப்பே சிரிப்பாச்சிட்டு இருக்கு. இருங்க, அது எந்த கண்டிஷன், ஆனால் அவுட்டர் கவரோட தான் போட்டு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாது. இப்போ இருக்கிற இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பார்த்துக்கணும். ஏன்னா எதையாவது டக்குன்னு எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த பதம் ஆல்மோஸ்ட் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தெரியல. ஆமா, ஏன்னா சர்க்கரை எல்லாமே பிளெண்ட் ஆயிடுச்சுல. ஓகே, இதுக்கு நெய் விடணுமா? எப்போ விடணும்? நெய் வந்து இந்த பிளேட்டிங்க்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பதான் அந்த இது கரெக்டா இருக்கும் கட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, இருங்க ஜூம் பண்ணிக்கிறேன். உங்கள் கேமராவில் அதெல்லாம் இருக்கு. இருக்கா? உங்கள் கேமரா செட்டிங்ல நல்லா இருக்கு. சிறப்பு, சூப்பரா நல்லா இருக்கு. ஐ திங்க் இது கேக்கா இல்லாட்டியும் அப்படியே உதிரா கிறிஸ்பா இருந்தாலே போதும். ஐ மீன் நான் சொல்றேன், எனக்கு அந்த மாதிரி நான் கூட உதுத்து எப்படின்னா உடச்சு தானே சாப்பிட போறோம். வருது அதான் சூப்பர். இத உடனே பிளேட்டிங்க்கு மாத்திரலாம். இருங்க, பிளேட் தம்பி எடுத்து வந்து மோசமா வச்சு விளையாடிக்கிட்டு இருங்க. அதான் மோசம் போயிடுச்சு. மோசமா மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. வேற ஒன்று தேடி வராப்ல, உங்களை தேடி தான் வராரு. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து பிளேட்டிங்க்கு மாத்திரலாம். பிளேட்டிங் இருக்கு, இந்த குட்டி பிளேட்டே நான் கலறேன். கிண்டறது தான் நமக்கு ஈஸியா வருமே. யூஸ் ஆகல. ஆஹா, ஸ்மெல்லு வருது. இத்தனையும் நான் பெருசாக ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டேன். பட் இருந்தாலும் இந்த தேங்காய் பர்ஃபி கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். தேங்காய் பர்ஃபி, கடலை பர்ஃபி பல்லு தான் கொஞ்சம் தெரியல. பட் பரவாயில்ல, சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன். ஆகா வருது. கரெக்டாக வந்துச்சுன்னா போதும். தெரியுதா உங்களுக்கு? ஐயோ கவுத்துற போகிறேன். வீடியோக்கு ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்ட்டு கவுத்துட்டேன்னா. சிறப்பு. ஒரு வழியாக தேங்காய் பர்ஃபி பண்ணியாச்சு. எஸ்டிமேட்டட் டைம் 45 minutes. 10 நிமிஷத்துலலாம் பண்ண முடியாது. வீடியோ பார்த்தா 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லோரும் பண்ணி போட்டாங்கன்னா ஓகே சீக்கிரம் முடிச்சிடலாம் போல இருக்குன்னு தான் பார்த்தோம். 45 minutes சாலிடாக ஆகுது. ப்ரிப்பரேஷன் டைம்லேருந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக 1 hour ஆகும். பட் பார்ப்போம், நல்லா இருந்தால் ஒர்த்து தான். இந்த பழைய இட்டு போன பிளேட்டு உங்கள் டிசைன் பிளேட்டா? அது ஹைலைட் ஆகுதுனால அதில் இருக்கிறதெல்லாம் தெரியல. நெய் எடுத்துண்டு வா. நெய் விட்டுக்கலாமா? அது கையை வச்சு பண்ணுவீங்களா அம்மாக்கள் மாதிரி, இல்ல ப்ரொஃபஷனலா வீடியோல பண்ற மாதிரி? கைதான், நம்ம வீட்ல பண்றோம், கையிலே பண்ணிடுவோம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம போட வேணாம், விளாகிலே போட்டுடலாம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் மியூசிக் இல்லை, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு கமெண்ட் அடிப்பாங்க. யாய் அப்படின்லாம் வரும்ல, அதெல்லாம் நம்ம வாயிலே கொடுத்துட்டா டைமிங் மிச்சம். அது வேணாம், அது எதுக்கு? அதனால அது சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா நானே சொல்லுவேன். சாப்பிட்டு நல்லா இருந்தா பா அப்படின்னு, சாப்பிட்டு நல்லா இல்லைன்னா பா
அப்படி சொல்லிக்கலாம். அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது. ஸோ இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏதோ சைட்லலாம் பபுள்ஸ் வருது, அடிபிடிக்காமல் இருக்கிறது தான் இப்போ நமக்கு ஒரே இது. இப்போ டஃப்லானில் பண்ணுறதுனால அடிபிடிக்காது. பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ போதும். ப்ளேட்டிங் நெய் அப்ளை பண்ணியாச்சு. அப்படியே சூடாக இருக்கும்போது இது பண்ணிடணும். இருக்கும்போதே தான் பிளேட்டிங்ல வந்து செட் பண்ணணும். அப்பதான் வந்து இது நல்லா பஃபி மாதிரி வரும். இது நாங்கள் ஆக்சுவலி டேஸ்ட் பார்க்கல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ அது வந்து சாமிக்கு வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு சாமிக்கு வச்சு சேர்த்துட்டு தான் அப்புறமா தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். அதனால் டேஸ்டிங் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஆமாம், அதனால் இப்போ வந்து டேஸ்டிங் பார்க்க முடியல. இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா நான் நல்லபடியாக இருந்தேன்னா அடுத்த vlog வரும். நான் தான் இப்போ ஒரே கேமராமேன் நீங்கள். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து டாப்ல இட்லி குண்டா எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காது. பிளேட்டிங் பண்ண போகிறோம். ஆமாம், ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணிடலாம். ஓகே, எப்படி வருதுன்னு பார்ப்போம். என்னமோ வந்துக்கிட்டா சேஃப்டி ஃபர்ஸ்ட். சேஃப்டி இல்லை, கரெக்டு தான். ஊத்து பூனை கிடக்குதா பார்ப்போம். இங்கே சிந்தாம ஊத்து. ஹியூமன் சாடா நீங்களாம். சிந்திருச்சோ? இல்லை 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 இல்லை, நான் கூட லைட்டாக பதறிட்டேன். அதெல்லாம் அந்த மீம்லாம் போடணும்னு சொல்கிறேன். அதெல்லாம் எடிட் பண்ணும்போது நம்ம எடிட்டு கடுப்பாயி ஆல்ரெடி நான் அடோபிள் ஸ்கேம் பண்ணல, வேற ஒருத்தன் ஸ்கேம் பண்ணிட்டான். ப்ரீமியர் ப்ரோ ஒர்க் ஆகுதான்னு தெரியல, இல்லாட்டி மொபைலில் தான் பண்ணாலும் அங்கங்கே ஒரு ஸ்கேம் இருக்கு. 3 தடவை ஏமாந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் திருந்தலைன்னா என்ன பண்ணுறது, மொபைலில் எடிட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து பிளேட்டிங்கு அமுக்கி விட்டு கையால பண்ணுங்க. சூடா இருக்கும். நீங்க என்ன கையால பண்ணுங்கன்றீங்க? நல்லா அச்சு பதியும். அப்பதான் வருமா? நம்புங்க வரும். வர மாதிரி தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இறுகிடும். ஓகே ஓகே. இதுல வந்து சில பேர் வந்து கார்னிஷிங்க்கு வந்து பிஸ்தா போடலாம். ஆமா, பாதாம் போடலாம், முந்திரி எது வேணா பண்ணலாம். அதை குட்டி குட்டியா கட் பண்ணி. பட் இப்போ எங்ககிட்ட அந்த அவைலபிலிட்டி இல்லாத காரணத்தினால இது சடன் பிளான், எதுவும் பிளான் பண்ணி பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம், ஸ்வீட் எடுத்து பண்ணுவோமே அப்படின்ட்டு. எத்தனை தடவை இதை வந்து ஸ்வீட்டுன்றதை வந்து இங்கே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னா அது ஸ்வீட்டாக வரலன்னா நீங்கள் யாரும் கோச்சிக்க கூடாது. அதுக்காக நீங்கள் பண்ணி ஸ்வீட்டாக வந்தால் ஓகே. நாங்கள் பண்ணுறதுல எப்படி அவங்க டேஸ்ட் பார்ப்பாங்க. எங்களுக்கு மைல்டாக ஸ்வீட் இருந்தாலும் சாப்பிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடம்கெல்லாம் வந்து ஸ்வீட்டாக இருக்கணும், ஸ்வீட்டாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க, இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. போட லாஸ்ட்டும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பூஸ் தான் வாங்க, அதான் ஆனே ஆகலையே போச்சு. அந்த ஆஸ்மா வச்சு தான் பழைய விளாக்லாம் பண்ணேன். நீ அது 2-3 பார்த்துருக்கேன், கோவா விளாக்லாம். அது வேற ஒரு பேஜில் இருக்கு. ஓகே, பிளேட்டிங் டன். கவுத்து விழுந்துருச்சுன்னா ஒரு வழியா பண்ணியாச்சு. ஓகே, ஆற விட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோ ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் என்ன வேணும் சரிதா? போட்டு கிம்பல் மண்டை மட்டும் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத அடுத்து சொல்கிறேன். பார்ப்போம். முதல் தடவை பண்ணியிருக்கோம், ஸ்வீட்டும் சரி விலாகும் சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திடீர்னு ப்ளூ சட்டை மாற மாதிரி பேசணும், கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை கட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போவே சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிட்டா ஈஸி. ஆமாம், இப்போ கட் பண்ணும்போது சாஃப்டாக தான் இருக்குமா? இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா தான் கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அவங்க ஒருத்தங்க இப்படிலாம் போட்டாங்க, எனக்கு அதெல்லாம் வராது. இந்தாங்க. ஐயோ. ஸோ அப்படியே நமக்கு பிடிச்ச டிசைனில் கோடு போட்டுக்க வேண்டிதான். சில பேர் வந்து டைமண்ட், அவங்க ஒருத்தங்க டைமண்டில் தான் போட்டாங்க, நல்லா இருந்தது. பார்ப்போம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், ஃபஸ்ட் டைம்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். இதுவே நமக்கு வந்து இதுதான் டிக்டாக்டோ விளையாடுற மாதிரி இருக்குது. X 0 அந்த மாதிரி போட்டு விளையாடலாம், நல்லா இருக்குது. சொன்ன மாதிரி சாஃப்டாக தான் இன்றைக்கி வந்திருக்கு, ஆடாக வரல.
ஹார்டாக வரணும்னா அப்போ என்ன பண்ணணும்னு தெரியலையே. பால் சேர்க்காம இருந்தோம்னா ஹார்டாகிடும். ஓகே. ஆனால் நமக்கு சாஃப்டாக இருந்தால் தான், எனக்கு சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு எனக்குலாம். ஓ மை காட். அப்போ இந்த கோடையை போட்டிருக்க தேவையில்லையே. நைஸ். இல்லை கேமராக்காக அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கியா? இல்லை இல்லை ஒரு விரல்ல பிடிச்சிருக்கேன். ரைட்டு, சிறப்பு. ஸோ கோகோனட் பர்ஃபியாக வராதனால பாலாக மாற்றிட்டோம், அவ்வளோதான். இப்படி மாற்றி இப்படி கொடுத்துட வேண்டியதான். ஏதோ ஒன்று, பர்ஃபினா பர்ஃபி, பால்னா பால். கோகோனட் பால். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பண்ணுறது தான் பர்ஃபியோ பாலோ, இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஒன்று தான். இதில் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று முந்திரி வச்சா செம்மையாக இருக்குமோ. அதனால் எனக்கு நாளைக்கு ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணோன்னா இதுக்கு காரணம் இந்த தேங்காய் பர்ஃபி தான். இப்போயே சொல்லிக்கிறேன், வீடியோ பதிவாகவே இருக்குது. நம்பி சாப்பிடலாம், சாப்பிடுங்க. தேங்காய் பர்ஃபி டேஸ்டெல்லாம் வருது, பர்ஃபியா இல்லை, உதிரி உதிரியா இருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செட் ஆகணும்னு நினைக்கிறேன். அதான் செட் ஆகிருக்கு. அந்த டேஸ்ட் ஓகே தான், நல்லா இருக்கு. டேஸ்ட் ஓகே தான், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு, கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, எப்படியோ ஃபஸ்ட்டு ஒரு விலாகை வந்து தேங்காய் பர்ஃபி செய்கிறோம்னு சொல்லி ஏதோ ஒரு கிறுக்கு வேலை பார்த்துருக்கோம். கிறுக்கு வேலை பார்த்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆமாம், நல்லா இருக்கு, சீரியஸ்லி நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. நான் வீடியோக்காக சொல்ல, நல்லா இருக்கு. பட் ஆனால் அந்த அந்த கடிக்கிற மாதிரி இல்லை. கோகனட் பர்ஃபிக்கு வாய் வச்சு என்னென்னவோ பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. எடிட்டேன். ஆமா, அந்த அளவுக்கு நான் பெரிய எடிட்டர் இல்லையே. ஆக மொத்தம் பர்ஃபி டேஸ்ட்டில் கோகனட் பால் வந்திருக்கு. மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள். இல்லாட்டி ஏதாவது மெசேஜ் போட்டு திட்டுவீங்களா வழக்கம் போல், அந்த மாதிரி திட்டுங்க. நாங்கள் அதை பார்த்து தெளிவாகி கற்றுக்குறோம். பட் முதல் அட்டம்ப்டே பரவாயில்ல, வந்திருக்கு ஓரளவுக்கு. அது சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். எதையுமே பாதியில நிறுத்தாம ஐயோ வேணாம் அப்படின்னு இல்லாம ஆமாம் துணிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து இனிமேல் வந்து சொதப்பினாலும் வீடியோ போடணும், அதெல்லாம் தெளிவாக தான் இருக்கேன். பார்க்குறவங்க பார்க்கட்டும், இல்லாட்டியும் நம்ம மெமரியாக வச்சுப்போம், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா வந்தாலும் நல்லா வராட்டி அப்லோட் தான். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பாய். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்னத்தை ட்ரை பண்ணுறது, என்ன ட்ரை பண்ணணும் இன்னும் சொல்லு. நீங்களும் வீட்டில் வந்து இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணுங்க. எங்களால் ஏதாவது உயிர் சேதம் ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பேற்க முடியாது, ஓகேங்களா? மற்றபடி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நான் பார்க்கல, பார்க்க வேண்டாம், ட்ரை பண்ணாதீங்க.